ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து வெப் வியூவர் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்ப நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்ப அ அந்த ஆப்ல வந்து நீங்க ஒரு லிங்க்க போட்டு நீங்க லிங்க்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து வரும்ல. அந்த அந்த மாதிரி வர்றது எப்படி அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, உங்க காம்போனன்ட்ஸ்ல போயிட்டு வெப் வியூவர வந்து நீங்க எடுத்து வச்சுருங்க. ஸோ அந்த வெப் வியூவர வந்து ஹைட்லயும் சரி வித்லயுமே 2லயுமே ஃபில் பேரண்ட் வந்து குடுத்துருங்க. ஏன்னா நமக்கு வெப்சைட் வந்து பெருசா இருக்கணும்ல. இப்ப இத நம்ம ஃபோன்னா நம்ம ஃபோன் ஸ்க்ரீன் ஃபுல்லா நமக்கு அந்த வெப்சைட் வந்து ஷோ ஆனா தான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால அது வந்து குடுத்துருங்க. அதுக்கடுத்து லேஅவுட்ல ஹாரிசான்டல் அரேஞ்ச்மென்ட் வந்து ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க மேல. ஹாரிசான்டல் அரேஞ்ச்மென்ட் வந்து அது ஆக்சுவலி அது நீங்க வேணும்னா வச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிறலாம். நான் அது வச்சா நீட்டா இருக்குன்றதுக்காக தான் நான் எடுத்து வைக்கிறேன். எதுக்காக அப்டின்னா, வெப் வியூவர் வந்து கீழ இருக்கு. யூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிங்க்க வந்து டைப் பண்ணிட்டு, சர்ச் குடுத்த உடனே நமக்கு வெப் வியூவருக்கு அந்த வெப்சைட் பேஜுக்கு வரணும். அப்ப யூசர் வந்து வெப்சைட்ட டைப் பண்ணணுமா? அதுக்கு ஒரு யூசர் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த குடுக்குறாங்கன்னா, அது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான குடுப்பாங்க. அதனால நீங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ நீங்க ரீநேம் கூட பண்ணிக்கலாம். அத வந்து எப்படின்னா, யூஆர்எல்லோட டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே! அதனால வந்து நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஆர்எல் அப்படின்னு கூட நீங்க வந்து நேம் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஆர்எல்னு வச்சுக்கலாம். உங்க வெப்சைட்ட வந்து டைப் பண்ணிட்டு, அவங்க சர்ச் பண்ணணும். சர்ச்ச வந்து கிளிக் பண்றதுக்கு ஒரு பட்டன் நான் வந்து பட்டன் வைக்கிறேன். நீங்க வந்து இமேஜ் கூட வைக்கலாம். இமேஜ்னா எப்படின்னா, இந்த ஐகான் இருக்கும்ல, சர்ச் ஐகான எடுத்து வச்சுட்டு, அந்த இமேஜ கிளிக்கபிள் டிக் பண்ணிட்டு, நீங்க ப்ளாக்ஸ்ல வந்து இமேஜ் வந்து கிளிக்கபிள்க்கு ப்ளாக் எடுத்து வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இதுனா என்ன பண்ணுவோம்? பட்டன் 1 கிளிக் ஆகும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள செட் பண்ணுவோமா? அப்ப நீங்க இமேஜ் எடுத்து வைக்கும்போது, இமேஜ் 1 கிளிக் அந்த இத போட்டுட்டு, அதுக்குள்ள வந்து நீங்க மத்ததெல்லாம் வச்சுட்டா, அவ்வளதான். உங்களுக்கு சர்ச் ஐகான் வந்து நீட்டா இருக்கும். நான் இந்த பட்டன்ல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சர்ச்ன்னு வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அது இல்லாம ஒரு லேபிள் வேற ஒண்ணு நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு லேபிள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். லேபிள் வந்து எதுக்காகன்னா, யூசர் வந்து அங்க வெப்சைட்டே டைப் பண்ணாமலே அவங்க சர்ச் குடுத்துட்டாங்கன்னா, இன்வாலிடுன்னு நமக்கு மெசேஜ் வரணும்ல. அதுக்காக தான் நான் லேபிள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். லேபிள்ல தான் நமக்கு வந்து இன்வாலிடுன்னு ஷோ ஆகும். அத நீங்க பிளாக்ஸ்ல குடுத்துக்கலாம். நீங்க லேபிள் எடுத்து எம்ப்டியா மட்டும் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனோட செட்டப் வந்து இவ்வளதான். இங்க யூசர் டைப் பண்ணுவாங்க, சர்ச் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்க வெப்சைட் வரும். அவங்க வந்து எதுவுமே டைப் பண்ணாம சர்ச்ச கிளிக் பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு இன்வாலிட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வரும். அப்ப என்ன நடக்கணும்? பட்டன கிளிக் பண்றப்ப இங்க டெக்ஸ்ட் இருந்தா அதுதானே. இப்ப நம்ம இஃப் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வென் பட்டன் 1 கிளிக் எடுத்துக்கோங்க. இப்ப பட்டன் 1 எடுத்துக்கலாம். பட்டன் 1 எடுத்துட்டு பட்டன் 1 வந்து கிளிக் ஆகும்போது, அடுத்து வந்து கண்ட்ரோல்ல வந்து இஃப் எல்ஸ் எடுத்துக்கோங்க. லாஜிக்ல ஈக்குவல் டு எடுத்துக்கோங்க. இப்ப என்ன சொல்ல போறேன்னா, பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல யூஆர்எல் வந்து இருந்துச்சுன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸோட அந்த யூஆர்எல் டெக்ஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஆ அதுல வந்து டெக்ஸ்ட் வந்து நமக்கு இல்லைனா, அதாவது எம்ப்டியா இருந்ததுன்னா இப்ப பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எம்ப்டியா இல்லாம இருந்துச்சுன்னா, நம்ம வந்து என்ன சொல்ல போறோம்? எம்ப்டியா இத நீங்க வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னான்னு கூட வச்சுக்கலாம். எம்ப்டியா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து நோட்டிஃபையர கூப்பிடணும்ல. அதுக்கு நீங்க நோட்டிஃபையர் வந்து இங்க எடுத்து வைக்கல. டிசைனர் பேஜுக்கு வாங்க. நோட்டிஃபையர் எடுத்து வச்சிரலாம். பாத்தீங்கன்னா, நான் நோட்டிஃபையர் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம இது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அது எம்ப்டியா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எந்த யூஆர்எல்லுமே டைப் பண்ணலன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். அதனால ஷோ அலர்ட் எடுத்துட்டு நீங்க நீங்க வந்து இதுல ப்ளீஸ் என்டர் எ வேலிட் யூஆர்எல்னு கூட டைப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்வேலிட்ன்னு நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம்.
டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்ல போறோம்னா ஒருவேளை இல்ல அவங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், நமக்கு வெப்சைட் வந்து ஷோ ஆகணும் இல்லையா? அதனால யூஆர்எல்லுக்கு போக சொல்லுவோம். அப்ப அந்த வெப் வியூவரை வந்து நம்ம அந்த யூஆர்எல்லுக்கு வந்து போக சொல்றோம். எந்த யூஆர்எல்லுக்கு? யூசர் வந்து டைப் பண்ற அந்த யூஆர்எல்லுக்கு. அதனால இதை வச்சுட்டோம்னா ஸோ இவ்வளவுதான். இவ்வளவு ரொம்ப சிம்பிள் தான். இப்ப வந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கனெக்ட் எப்படி பண்றதுன்னுலாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து பாருங்க. இங்க வந்து பார்த்தோம்னா, நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து சிம்பிளா வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு என்ன டைப் பண்ணணும்னே அங்க தெரியலல்ல. நமக்கு ஒரு ஐடியா இல்லல்ல. அதனால இப்ப நீங்க டிசைனர் பேஜ்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ கிளிக் பண்ணி என்ன பண்ணிருங்க, ஹிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஹிண்ட்ல போயிட்டு டைப் யூஆர்எல்னு குடுத்துட்டீங்கன்னா யூஆர்எல்ல வந்து யூசர் டைப் பண்ணுவாங்க. இப்ப என்னோட மொபைல் ஸ்க்ரீன பாருங்க. இப்ப டைப் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. நான் யூஆர்எல்ல வந்து டைப் பண்ணல. நான் யூஆர்எல்ல டைப் பண்ணாமலே சர்ச் கிளிக் பண்ணா இன்வேலிட்ன்னு சொல்லிட்டு வருது. நான் யூஆர்எல்ல வந்து டைப் பண்ண போறேன். ஸோ பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு யூஆர்எல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். google.com எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் சர்ச் குடுக்குறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த கூகுள் வெப்சைட் வந்து நமக்கு வந்துருச்சு பாருங்களேன். ஸோ அதே இது வந்து இப்ப நம்ம அதுக்கு பதிலா நம்ம யூடியூப் குடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, யூடியூப் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்படிதான் வந்து வியூவர் வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.